மார்வல் ஸ்டுடியோஸ் இப்போதைக்கு ஒரு புது பேனரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படங்கள் எல்லாத்தையுமே மார்வல் ஸ்டுடியோஸுங்கிற பேனரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்க X-Men 97 அந்த அனிமேஷன் சீரிஸ், அதே மாதிரி வாட் இஃப், இது எல்லாத்தையுமே மார்வல் அனிமேஷனுங்கிற அந்த பேனரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எக்கோ சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்படக்கூடிய சீரிஸ். அந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்பாட்லைட்டுங்கிற பேனரில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது தொடர்ந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன ஈவெண்ட் பற்றி நான் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் அப்கமிங் மார்வல் சீரிஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போகிற எல்லா மார்வல் சீரிஸையுமே மார்வல் டெலிவிஷனுங்கிற பேனரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எஸ், மார்வல் டெலிவிஷனுங்கிறது இதுக்கப்புறம் வரப்போகிற டிஸ்னி ப்ளஸ் மார்வல் லைவ் ஆக்ஷன் சீரிஸ்க்கான ஒரு பேனராக அமைய போது. இதுக்கு தனியாக மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரெசென்ட்னே வச்சிருக்கலாம். எதுக்கு இத்தனை பேனர்னு கேட்குறீங்களா? எனக்கும் சுத்தமாக புரியல. இப்போதைக்கு 3 அஃபிஷியல் சீரிஸ்க்கான ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகதா ஆல் அலாங் இப்போதைக்கு அதுதான் அஃபிஷியல் டைட்டிலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைட்டில்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சுல, அது எல்லாமே மார்க்கெட்டிங் பிளான் ஆக. ஸோ நிறைய டைட்டில்ஸ் அப்படியே உங்களை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணது நாங்கள் இல்லைப்பா, ஆகதா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆகதா ஆல் அலாங் தான் இப்போதைக்கு அஃபிஷியல் டைட்டில். அண்ட் முதல் 2 எபிசோட் வர செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். அதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் வரப்போகிற ஒரே ஒரு சீரிஸாக தான் இருக்க போகுது ஆகதா ஆல் அலாங். அயன் ஹார்ட்டுமே வரும்னு நினச்சேன், பட் அயன் ஹார்ட் சீரிஸ் அடுத்த வருஷம் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அயன் ஹார்ட் லோகோக்கான புது லுக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவுமே மார்வல் டெலிவிஷன் பேனரில் தான் வரப்போகுது. அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நிறைய பேர் டேர்டெவில் பார்ன் அகைனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுவுமே அடுத்த வருஷம் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக டேர்டெவில் பார்ன் அகைன் மொத்தம் 18 எபிசோட் இருக்கதா கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுல. ஸோ அதை இப்போதைக்கு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் சீசன் 1 மொத்தம் 9 எபிசோட் இருக்க போதுங்கிறத இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கொடுத்த அப்டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கெவின் ஃபைகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு குட்டி டேர்டெவில் பார்ன் அகைன் டீசருமே பற்றி நான் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. எங்கள் கண்ணுக்கு மட்டும் காமிக்க மாட்டீங்கன்னா, பட் ஆப்வியஸாக இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான அஃபிஷியல் லோகோவுமே ரிவீல் ஆகியிருக்கு. நல்லா இருக்குது. அண்ட் அந்த குட்டி டீசர் பார்த்த நிறைய பேர் அந்த ட்ரெய்லர் செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்குது, ரத்த கலையராக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வைப் அப்படியே இருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏதோ நல்லா இருந்தால் சரி. இந்த மார்வல் டெலிவிஷன் பிராண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?